தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. ட்ரம்பின் ட்ரூத் சோசியல் செயலி மீது பாய்ந்தது வழக்கு. ஹோர்மோஸ் நீரிணை முற்றிலும் மூடப்பட்டுள்ளது. அமெரிக்காவிற்கு ஈரான் பதிலடி. கனடாவில் கிளம்பிய எதிர்ப்பு புயல், அமெரிக்க தூதுவருக்கு பாரிய சிக்கல். 4 வினாடியில் 1 வருட சம்பளம், மஸ்கின் வருமானம், வெளியான அறிக்கை. கொங்கோவில் எபோலாவால் 2000 பேர் உயிரிழப்பு, முன்னெப்போதும் இல்லாத வகையில் பரவும் அபாயம் என உலக சுகாதார ஸ்தாபனம் எச்சரிக்கை. சீனாவின் முன்னாள் பிரதமர் ஜூரோங்ஜி காலமானார். தொடர்பென விரிவான செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் ட்ரூத் சோசியல் சமூக வலைதளத்தில் அவரது பதிவுகளை மற்றவர்களுக்கு முன்பாகவே நொடி பொழுதில் பெறும் ட்ரூத் API எனும் புதிய சேவைக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது. நியூயார்க் கூட்டாட்சி நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளது. த இன்டர்செப்ட் மற்றும் ஃப்ரீடம் ஆஃப் த பிரஸ் ஃபவுண்டேஷன் ஆகிய 2 அமெரிக்க ஊடக அமைப்புகள் இணைந்து இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளன. மாதத்திற்கு $1,00,000 வரை கட்டணம் வசூலிக்கும் இந்த சேவையின் மூலம் சந்தை பொருளாதாரத்தை பாதிக்கும் ஜனாதிபதியின் முக்கிய அறிவிப்புகள் சிலருக்கு மட்டும் முன்கூட்டியே கிடைப்பதாக மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது மிகவும் ஊழல் நிறைந்தது மற்றும் அரசமைப்பு சட்டத்திற்கு முரணானது என்றும் மனுதாரர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதற்கு பதிலளித்துள்ள ட்ரம்ப் மீடியா அண்ட் டெக்னாலஜி குரூப், ஜனாதிபதியை தணிக்கை செய்யும் நோக்கத்துடன் இடதுசாரி செயற்பாட்டாளர்கள் நீதிமன்றத்தை தவறாக பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளது. தற்போது வரை 10க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இந்த அதிவேக சேவைக்கு சந்தா செலுத்தியுள்ள நிலையில் வெள்ளை மாளிகை தரப்பில் இதுவரை இதற்கான அதிகாரப்பூர்வ விளக்கம் எதுவும் அளிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஹார்மோஸ் நீரிணையில் தடையின்றி இயங்குவதாக அமெரிக்கா கூறிவரும் அறிக்கைகள் யதார்த்த நிலைக்கு மாறானவை என்றும் ஹார்மோஸ் நீரிணை முழுமையாக மூடப்பட்டுள்ளதெனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் கடற்படை தளபதி இதனை தெரிவித்துள்ளார். IRGC கடற்படையின் ரியர் அட்மிரல் அலி அஸ்மாய் இந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், ஹார்முஸ் ஜலசந்தி முற்றிலும் மூடப்பட்டுள்ளது. இந்த வழித்தடத்தில் நடைபெறும் அனைத்து நகர்வுகள் மீதும் எங்களுக்கு முழுமையான மற்றும் தீர்க்கமான கட்டுப்பாடு உள்ளது. எங்கள் IRGC கடற்படை வீரர்களின் கவனத்திற்கு தப்பி எந்தவொரு நகர்வும் இங்கு நடைபெற முடியாது என தெரிவித்துள்ளார். உண்மை நிலை என்ன என்பதை போர்க்களத்தில் தான் பார்க்க வேண்டுமே தவிர அமெரிக்க அதிகாரிகளின் அறிவிப்புகளிலும் அறிக்கைகளிலும் பார்க்க கூடாதென தெரிவித்துள்ளார். ஹார்மோஸ் நீரிணை திறக்கப்பட்டு போக்குவரத்து இயல்பாக நடைபெறுவதாக அமெரிக்கா தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. ஆனால் ஈரானின் நேரடி அனுமதியின்றி எந்தவொரு வணிக அல்லது போர்க்கப்பலும் இந்த ஜலசந்தியை கடக்க முடியாது என ஈரான் தொடர்ந்து உரிமை கோரி வருகிறது. உலகின் மிக முக்கியமான கச்சா எண்ணெய் வர்த்தக பாதையான ஹார்மோஸ் வழித்தடத்தில் 2 நாடுகளும் மாறி மாறி விடுத்து வரும் இத்தகைய முரண்பாடான கருத்துகள் சர்வதேச வர்த்தக உலகிலும் எரிசக்தி சந்தையிலும் நிலவும் பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 70,000க்கும் மேற்பட்ட கனடா குடிமக்கள் இணையவழி மனுவில் கையெழுத்திட்டுள்ளனர். கனடாவிற்கான அமெரிக்க தூதுவர் பீட் ஹோக்ஸ்ட்ராவை தூதுவர் பதவியிலிருந்து நீக்கி நாட்டிலிருந்து வெளியேற்ற வேண்டுமென வலியுறுத்தி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கனடாவின் உள்நாட்டு அரசியல் விவகாரங்களில் அவர் தலையிடுவதாக கூறி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் கனடாவை அமெரிக்காவின் 51வது மாநிலமாக இணைப்பது குறித்து பேசிய கருத்துக்களை தூதுவர் ஹோக்ஸ்ட்ரா நியாயப்படுத்தி பேசியதே இந்த எதிர்ப்பிற்கு முக்கிய காரணம் என தெரிவிக்கப்படுகிறது. கனடா பொருட்களுக்கு அமெரிக்கா 50% கூடுதல் வரி விதிக்க திட்டமிட்டுள்ளதால் 2 நாடுகளுக்கும் இடையே வர்த்தக போர் தீவிரமடைந்துள்ள சூழலில் இந்த மனு விரைவில் கனடா நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் மின்சார வாகன தயாரிப்பு நிறுவனமான டெஸ்லாவில் கடந்த 2025ஆம் ஆண்டில் அதன் சாரதி ஊழியர் பெற்ற ஊதியத்தை விட அந்நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியான எலான் மஸ்கிற்கு 25 லட்சம் மடங்கு கூடுதல் ஊதியம் வழங்கியுள்ளதாக புதிய அறிக்கை ஒன்று வெளிப்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் மிகப்பெரிய தொழிற்சங்க கூட்டமைப்பான AFL-CIO வெளியிட்ட நிர்வாகிகள் ஊதிய கண்காணிப்பு அறிக்கையில் இந்த தகவல் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.
கடந்த ஆண்டில் எலான் மஸ்கின் மொத்த ஊதிய தொகுப்பு 158.3 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்தது. அறிக்கையின்படி 2025ஆம் ஆண்டில் ஒரு சாதாரண டெஸ்லா ஊழியர் ஒரு வருடம் முழுமையாக உழைத்து ஈட்டும் சராசரி ஊதியத்தை எலான் மஸ்க் வெறும் 4.23 வினாடிகளில் ஈட்டியுள்ளார். எலான் மஸ்கின் ஊதியத்தை சேர்த்து கணக்கிட்டால் டெஸ்லாவின் சிஇஓ ஊழியர் ஊதிய விகிதம் 5387க்கு 1 உயர்ந்துள்ளது. மஸ்கை விலக்கி பார்த்தால் SP 500 முன்னணி நிறுவனங்களின் சராசரி சிஇஓ ஊழியர் ஊதிய விகிதம் 312க்கு 1 உள்ளது. இரண்டாம் உலக போருக்கு பின்னரான காலத்தில் அமெரிக்க தேசிய வருவாயில் தொழிலாளர்களின் பங்கு தற்போதைய அளவிற்கு குறைந்ததே இல்லை என குறித்த அறிக்கை கவலை தெரிவித்துள்ளது. இவ்வாறிருக்கையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் வருமானமும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கிரிப்டோ முதலீடுகள் மூலம் 2025இல் டிரம்பின் வருமானம் 2.2 பில்லியன் டாலராக அதிகரித்துள்ளது. ஒரு சாதாரண அமெரிக்க ஊழியர் இந்த தொகையை ஈட்ட 43,154 ஆண்டுகள் தேவைப்படும். AFL CIO கூட்டமைப்பின் செயலாளர் பிரெட் ரெட்மண்ட் கூறுகையில், கார்ப்பரேட்டுகளுக்கும் கோடீஸ்வரர்களுக்கும் மிகப்பெரிய வரி விலக்குகளை வழங்குவதற்காக ஏழை எளிய குடும்பங்களுக்கான சுகாதார மற்றும் உணவு உதவிகளை முடக்கி பொருளாதாரத்தை தங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொண்டுள்ளனர் என கடுமையாக சாடியுள்ளார். கொங்கோ ஜனநாயக குடியரசில் தீவிரமடைந்து வரும் எபோலா வைரஸ் பரவல் வரலாற்றிலேயே மிக மோசமான பேரழிவை ஏற்படுத்தக்கூடும் என உலக சுகாதார ஸ்தாபனத்தின் பணிப்பாளர் நாயகம் ரெட்ரோஸ் அதானோம் கெப்ரியஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தற்போதைய பரவல் வேகத்தில் தொடர்ந்தால் 2014-2016 காலப்பகுதியில் 11,000க்கும் மேற்பட்ட உயிர்களை பலிகொண்ட கொடூரமான எபோலா அலை சாதனையை இது மிஞ்சக்கூடும் என அவர் அச்சம் வெளியிட்டுள்ளார். கடந்த மே 15 அன்று உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்ட இத்தொற்றினால் இதுவரை 4,300க்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 2,000க்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர். இந்த வைரஸ் பிப்ரவரி மாதத்திலேயே பரவ ஆரம்பித்ததாகவும் ஆரம்பத்தில் மலேரியா அல்லது டைபாய்டு என தவறாக கணிக்கப்பட்டதாகவும் உலக சுகாதார ஸ்தாபனம் அமெரிக்க பணிப்பாளர் வைத்தியர் முகமது ஜனாபி தெரிவித்துள்ளார். சீனாவின் அசாதாரண பொருளாதார வளர்ச்சிக்கு வித்திட்ட அந்நாட்டின் முன்னாள் பிரதமர் ஜூ ரோங்ஜூ உடல்நலக் குறைவால் காலமானார். ஜூ ரோங்ஜி தனது 98வது வயதில் கடந்த 12ஆம் தேதி 11 மணியளவில் பெய்ஜிங்கில் உயிரிழந்தார். ஜூவின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு, தேசிய மக்கள் பேரவையின் நிலைக்குழு, அரசமன்றம் மற்றும் சீன மக்கள் அரசியல் கலத்தாய்வு மாநாட்டின் தேசிய குழு ஆகியவை கூட்டாக வெளியிட்டுள்ள இரங்கல் அறிக்கையில், ஜி ஒரு சிறந்த கட்சி உறுப்பினர், காலத்தால் சோதிக்கப்பட்ட மற்றும் விசுவாசமான கம்யூனிஸ்ட் போராளி, ஒரு தலை சிறந்த பாட்டாளி வர்க்க புரட்சியாளர், ராஜதந்திரி, கட்சி மற்றும் நாட்டின் சிறந்த தலைவர் ஆவார் என குறிப்பிட்டுள்ளது. 1998 முதல் 2003ஆம் ஆண்டு வரை சீனாவின் பிரதமராக பதவி வகித்த ஜூ சீன உலக வர்த்தக அமைப்பில் இணைவதற்கு முக்கிய பங்காற்றினார். மேலும் ஊழலுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டதுடன் சந்தை சார்ந்த பொருளாதார கொள்கைகளை அறிமுகப்படுத்தி பல்வேறு சீர்திருத்தங்களையும் முன்னெடுத்தார். இதன் மூலம் சீனா சர்வதேச அளவில் பொருளாதார வல்லரசாக உருவெடுப்பதற்கான அடித்தளத்தை அமைத்த முக்கிய தலைவர்களில் ஒருவராக அவர் கருதப்படுகிறார். இந்தியா சீனா இருதரப்பு உறவுகளை மேம்படுத்தி பரஸ்பர நம்பிக்கையை வலுப்படுத்தும் நோக்கில் 2002ஆம் ஆண்டு ஜூ ரோங்ஜூ இந்தியாவிற்கு விஜயம் மேற்கொண்டார். அப்போது இந்தியாவின் பிரதமராக இருந்த அடல் பிஹாரி வாஜ்பாயுடன் அவர் விரிவான பேச்சுவார்த்தைகளையும் நடத்தியிருந்தார்.